பிக் பாஸ் ஷோ பாப்பீங்களா? பார்ப்பேன். எப்படி போகுது ஷோ? இப்போ கொஞ்சம் அவ்வளோலாம் ஃபஸ்ட்டு சீசன் விட இப்போ கொஞ்சம் இதுவாக தான் போகுது. ரொம்பலாம் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. கொஞ்சம் இதுவாக தான், ஸ்லோவாக தான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாரு? பார்வதி. பார்வதி. ஏன்? ஏன்னா அவங்க கொஞ்சம் எதாக இருந்தாலும் ஓப்பனாக இது பேசுகிறாங்க. இது வந்தாலும் கேம்னு வந்தால் கூட சரி ஓப்பனாக விளாட்றாங்க, ஓப்பனாக பேசுகிறாங்க. அதனால பார்வதி. பர்சனலாக ஓப்பனாக பேசுகிறாங்க. பர்சனலாகவும் பேசுகிறாங்க, ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து விளாட்றாங்களே இன்ட்ரெஸ்ட்டாக. அதனால அவங்களுடைய கேம் பிளே கேம் பிளே நல்லா தான் இருக்குது. எதாக இருந்தாலும் துணிச்சலாக விளாட்றாங்கல்ல, அவங்க இதுக்குன்ட்டு இல்லாமல் துணிச்சலாக விளையாடிட்டு இருக்காங்க. ஃபேக்காக தானே பண்ணுறாங்க அவ்வளோ? ஃபேக்காகவும் பண்ணுவாங்க, ரெண்டுமே செய்வாங்க. கமருதீன் ப்ளே பண்ணுறாரு. கமருதீன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரொம்ப பேடாக இது பிஹேவ் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் கொஞ்சம் இப்போது சேஞ்ச் இருக்கு, கேமில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. எனக்கு தெரிஞ்ச டைட்டில் வின்னர் மேபி அவர் இருக்கலாம். அவர் கொஞ்சம் பரவாயில்லையே, கேமில் நல்லா விளாட்றாரு. கொஞ்சம் எதாக இருந்தாலும் இப்போ கேப்டன் இதில் இருக்கும் போது நல்லா எதாக இருந்தாலும் இது பண்ணி கேட்குறாரு. அதனால கானா வினோத் நான் நினைக்கிறேன். அவர் கேம் நல்லா தான் இருக்குது. எல்லாருக்கூடயும் சமமாக தான் பழகுறாரு. இந்த இது அது சமமாக எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிறாரு. திவ்யா கணேஷ் அவங்களும் ஓகே, ஓப்பனாக தான் எது வந்தாலும் அவங்க கேமும் நல்லா தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சண்டைலாம் கொஞ்சம் இதுவாக தான் ஒஸ்ட்டாக தான் போடுறாங்க, கத்திக்கிட்டு. வைல்ட் கார்டில் வரும்போது எல்லாம் கத்திகிட்டே இருக்காங்க, நான் வந்து போய் மாற்றுறேன்னாங்க. ஆனால் அவங்களும் ஸ்டார்டிங் அப்படி தான் இருந்தாங்க, மாறவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இப்போ கொஞ்சம் மாறி வர மாதிரி எனக்கு தோணுது. கனிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸ்டார்டிங் எப்படியோ அதே தான். அரோராவும் அப்படியே தான். அவங்களாம் இன்னும் இருக்காங்க, ஏன் இருக்காங்கன்னு தெரியல. சபரி இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் அவர் தான் டைட்டில் வின்னர் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு அவர் கிடையாது. சாண்ட்ரா அழுகுறாங்க தவிர மற்றது எதுவுமே செய்யலை. அவங்க எனக்கு தெரிஞ்சு போகிறது நல்லது. ஃபஸ்ட்டு பிளேயர்னா நான் அரோரா தான் சொல்லுவேன். அவங்க ஒரு இதுவாக கேம் வந்து வேறு மாதிரி ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. கானா வினோத் தான் நான் சொல்வேன். அதான் கானா வினோத், என்னை பொறுத்த வரைக்கும் கானா வினோத். ஃபேர்னா தப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. அமித் நல்லா தான் ப்ளே பண்ணுவார். அதான் அரோரா போனால் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான் நினைக்கிறேன். அமித் போடுறது தப்பு தான். அரோரா போயிருக்கலாம்.